அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இன்னைக்கு நம்மளுடைய வகுப்பில் சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி அவர்களுடைய வரலாறும் அதனுடைய படிப்பினைகளும் நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். யார் இந்த சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி அவர்கள் செய்த பணி என்ன? இன்னைக்கு அல்லாஹ் ஒவ்வொருத்தவங்களுடைய நாவலையும் அவருடைய பெயரை உதிக்க செய்திருக்கிறார் என்றால் அல்லாஹ்வுடைய பாதையில் அவர் செய்த அந்த அர்ப்பணிப்புகள் என்ன, கஷ்டங்கள் என்ன? புனித பூமியான பலஸ்தீனை அல்லாஹ்வின் பாதையில் வெற்றி கொண்ட ஒரு மாவீரராகவும் மக்கள் மீது அதிகம் கருணை காட்டக்கூட ஒரு ஆட்சியாளராகவும் திகழ்ந்தவர் தான் சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி அவர்கள். அவங்களுடைய வரலாறை சற்று சுருக்கமாக நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். தொடர்ச்சியாக சிலுவை போர்களில் ஈடுபட்ட எதிரிகளை எதிர்த்து அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்த சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி அவர்கள், அல்லாஹ் அவருக்கு அதிகமான ரஹமத்தை செய்வானாக, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தருவானாக என்று நம்ம ஆரம்பிப்போம். அசதுதீன் பிரதமராக பதவியேற்ற 2 மாதத்துக்கு பிறகு அவங்க மரணம் அடைந்தாங்க. யார் இவங்க? இதனை தொடர்ந்து அவருடைய சகோதரனுடைய மகன் சலாஹுதீன் அய்யூபி அவர்கள் எகிப்துடைய பிரதமராகவும் அதே நேரத்தில் படைகளின் தளபதியாகவும் கிபி 1169, அதாவது மார்ச் 23 அன்று நியமனம் செய்யப்பட்டாங்க. ஸோ ஃபாத்திமிய கலீஃபாவின் பிரதமராக இருந்த போதிலும் சலாஹுதீன் தன்னை ஒரு நூருதீன் ஜங்கியின் தளபதியாகவே எப்போதும் அவரை கருதி கொண்டார். சலாஹுதீன் அய்யூபியோட நேர்மையும் நீதியும் எகிப்து மக்களை ரொம்பவே கவர்ந்துச்சின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நீதியாக ஆட்சி செய்தவர், மக்கள் மீது அதிகம் கருணை காட்டக்கூடியவராக இருந்த ஒரு சுல்தான் தான் நம்முடைய சுல்தான் அவர்கள். கிபி 1170 ஃபாத்திமிய கலீஃபா அல் ஆசித் மரணம் அடைந்தார். அவர் நோய்வாய்ப்பட்டிருந்த நிலையிலேயே எகிப்தில் உள்ள ஜும்மா உரைகளில் பாக்தாதில் உள்ள அப்பாசிய கலீஃபாவுடைய பெயர் சொல்லப்பட சலாஹுதீன் உத்தரவிட்டிருந்தார். அல் ஆசித்தை தொடர்ந்து அவருடைய மகன் அபு முஹம்மது ஹசன் கலீஃபாவாக நியமனம் செய்யப்பட்டார். ஸோ 2 ஆண்டுகள் கழித்து இவரும் மரணம் அடைந்து விட்டார். எகிப்தில் ஃபாத்திமி ஆட்சி ஒரு முடிவுக்கு வந்தது. ஆன்மீக ரீதியாக அது அப்பாசிய கிலாஃபத்தின் கீழ் விழுந்ததுன்னு தான் சொல்லணும். ஸோ அப்பாசிய கலீஃபாவின் கீழ் எகிப்து வந்ததும் எகிப்துடைய ஆட்சியாளராக சலாஹுதீன் வலிமையுடன் செயல்பட தொடங்கினார். முதல்ல நூருதீன் ஜங்கி அவருடைய பிரதிநிதியாகவும், பின்னர் அவரது மரணத்துக்கு பிறகு சுயேட்சையாகவும் சலாஹுதீன் அய்யூபி சிறந்த முறையில் ஆட்சி செய்து வந்தார்னு தான் சொல்லணும். ஸோ கிபி 1173, 1174, அதாவது ஹிஜ்ரி 569 நூருதீனுடைய அனுமதியோடு சலாஹுதீன் தனது சகோதரர் துரான்ஷா தலைமையில் யமன் நாட்டுக்கு படைகளை அனுப்பினார். ஸோ அந்த நாடும் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. இதற்கு இடையே மிகப்பெரிய வெற்றிகளை குவித்து சிலுவை படையினரை கொலை நடுங்க வச்சு அவர் தான் நூருதீன் ஜங்கி. அவர் மரணம் அடைந்து விட்டார். பிறகு நூருதீன் ஜங்கி வீரமிக்க தளபதியாக இருந்த அதே வேளையில் ஒரு சிறந்த அறிஞனாகவும் கல்வியாளராகவும் விளங்கினார். தனது அரசாட்சி நடைபெற்ற ஒவ்வொரு பகுதியிலும் பள்ளிக்கூடங்களையும் மருத்துவமனைகளையும் அவர் நிறுவினார். தாருல் அதுல் என்ற பெயரில் நூருதீன் ஜங்கி காலத்தில் முதலாக உயர் நீதிமன்றம் உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ போர்க்களத்தில் இவருடைய எதிரிகளாக இருந்தவர்கள் கூட இவரது நல்ல குணங்களை பற்றி புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு சிறந்த ஒரு ஆட்சியாளராக அவர் இருந்தார். இவரை எதிர்த்து போரிட்டவர்களுடைய வரிசையில் இருந்த வில்லியம் டைர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நூருதீன் கிறிஸ்தவத்தின் பெயருக்கும் நம்பிக்கைக்கும் எதிராக இருந்த போதிலும் அவர் ஒரு நீதிமிக்க அரசர், ஒரு உத்வேகமான ஆட்சியாளர், மார்க்கப்பற்று மிக்கவர் என்று பாராட்டியிருக்காருன்னா பார்த்துக்கோங்க. ஸோ நூருதீன் ஜங்கி தனது ஆட்சி காலம் முழுவதும் தனது மக்களின் நல்ல வாழ்வை பற்றியே அக்கறை கொண்டிருந்தார். நீதி, தானம் வழங்குவது, அதிகமாக சதகாக்கள் செய்வது மற்றும் அதிகமாக இறை விசுவாசம் குறித்த நபிமொழிகளை தொகுத்து ஃபக்ருன் நூரி என்ற பெயரில் இவர் ஒரு நூல் தொகுத்தார். இவருடைய 28 ஆண்டு கால ஆட்சிக்கு வழிகாட்டியாக இந்த நூல் திகழ்ந்ததுன்னு என்று சொல்லலாம். ஸோ எகிப்துக்கு நூருதீன் ஜங்கியால் அனுப்பி வைக்கப்பட்ட தளபதி அசதுதீன் தன்னுடன் ஒரு வாலிபரை அழைத்து வந்தார் என்று முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அசதுதீனை எகிப்திற்கு அனுப்பி வைத்ததன் மூலம் ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏற்படுத்தி ஒரு முடிவை நூருதீன் ஜங்கி எடுத்தார். அசதுதீன் தன்னுடன் அழைத்து வந்த அந்த வாலிபர் அவரது சகோதரரின் மகர் சலாஹுதீன் தான். இவர் எகிப்தோட ஆட்சியாளராக ஆனது குறித்து முன்பே நம்ம சொல்லியிருந்தோம். கிபி 1174, அதாவது மே 15ஆம் நாள் நூருதீன் ஜங்கியுடைய மரணத்துக்கு பிறகு அவருடைய 11 வயதுடைய மகன் மாலிகுஷா சாலிஹ் ஆட்சியாளராக பொறுப்பேற்கிறார். இவருக்கும் சலாஹுதீனுக்கும் இடையே மோதல்கள் ஏற்பட்டது. இதனுடைய விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நூருதீன் ஜங்கியின் மரணத்துக்கு பிறகு அவரது 11 வயது மகன் இஸ்மாயில் மாலிகு சாலேஹ் சிரியாவின் ஆட்சியாளராக பதவியில் அமர்த்தப்பட்டார்.
இந்த சிறுவரின் ஆலோசகராக சிலர் செயல்பட்டு அரசு நிர்வாகத்தை கவனித்து வந்தாங்க. தன்னுடைய புரவலருடைய இளம் மகன் பொறுப்புக்கு வந்தவுடன் அவருக்கு சலாஹுதீனின் வந்து அன்பளிப்புகளை அனுப்பியதோடு மட்டுமல்லாமல் புதிய ஆட்சிக்கு சேவகம் செய்ய தான் காத்திருப்பதாக செய்தியையும் அனுப்பி வச்சார். சலாஹுதீனின் நிர்வாகத்தின் கீழ் இருந்த எகிப்தில் ஜும்மா தொழுகையின் போது மாலிக் ஷாவுடைய பெயரை சொல்லப்படுவதற்கும் இவரது பெயரிலேயே நாணயங்களும் வெளியிடப்படுவதற்கும் சலாஹுதீன் வந்து ஏற்பாடு செய்தார். ஸோ இளம் ஆட்சியாளருடைய அறியாமையை பயன்படுத்தி அவருடைய ஆலோசகர்களாக செயல்பட்டவங்க வந்து படர்ந்து விருந்திருந்த நூர்தீன் ஜங்கியுடைய ராஜ்யத்தை தாங்களே அனுபவிக்க திட்டமிட்டாங்க. ஸோ இந்த சுயநல பேராசை போக்கின் விளைவாக மாலிக் ஷாக்கு அவங்க வந்து தவறான வழிகாட்டுதலை தந்து வந்தாங்க. ஸோ இளம் ஆட்சியாளராக வேறு அவர் இருக்கிறார் இல்லையா, இப்போ ஆட்சியை பற்றின அதிகமான தகவல்கள் அவருக்கு தெரியாது. ஸோ இளம் ஆட்சியாளராக மாலிக் ஷாவுடைய ஆலோசகர்களை துரோக மனப்பான்மை சலாஹுதீனுக்கு எட்டியது. அந்த சுயநலவாதிகளை கடுமையாக எச்சரித்து சலாஹுதீன் அவங்களுக்கு வந்து கடிதம் எழுதினார். இவர்கள் வந்து திருந்தவில்லை என்றால் தானே நேரடியாக டமாஸ்கஸ் நகருக்கு வந்து களத்தில் இறங்கிடுவேன், இளம் ஆட்சியாளருக்கு உதவியாக செயல்பட போவதாக அவர் அறிவிப்பு ஒன்று விட்டார். இந்த கடிதத்தை பெற்றுக்கொண்டதும் சுயநலவாதிகள் மிகவும் ஆத்திரம் அடைஞ்சாங்க. அவர் வந்தால் கதையை முடிஞ்சதே என்று. ஸோ இவங்களில் ஒருவரான குமுஸ்தகின் மாலிக் ஷாவை ஹலப் நகரத்துக்கு அழைத்து சென்று விட்டார். சிலுவை படையினர் இப்படிப்பட்ட சூழலுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப நாளாக. ஸோ அரசர் இல்லாத டமாஸ்கஸ் நகரில் பாதுகாப்பு பலமாக இருக்காது என்பது வந்து அவங்களுடைய கணக்காக இருந்தது. எனவே உடனடியாக வந்து அவங்க வந்து டமாஸ்கஸ் நகரை முற்றுகையிட தொடங்கினாங்க. மிகப்பெரிய ஒரு தொகையை வந்து சிலுவை படையினருக்கு மாலிக் ஷா பிணைய பணமாக அளித்த பிறகுதான் சிலுவை படையினர் வந்து தங்கள் முற்றுகையை வாபஸ் வாங்கினாங்க. ஸோ இந்த நிகழ்வுகள் வந்து சலாஹுதீனுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். டமாஸ்கஸ் நகரில் உள்ள சில தலைவர்களின் அழைப்பை ஏற்று சலாஹுதீன் 700 குதிரை படையினரோடு டமாஸ்கஸ் நகருக்கு விரைந்து சென்றார். மிக எளிதாக அந்த நகரை தம்வசமாக்கி கொண்டார். இருந்த போதிலும் வந்து நூர்தீன் ஜங்கி வாழ்ந்த அரண்மனைக்கே செல்லவில்லை. அவர் தனது தந்தை நஜ்முதீன் ஐயூப் வந்து டமாஸ்கஸ் நகரில் வாழ்ந்தபோது குடியிருந்த வீட்டுக்கே சலாஹுதீன் சென்றார். தனது வீட்டில் இருந்தபடியே மாலிக் ஷா அவருக்கு கடிதம் ஒன்றை எழுதினார். அந்த கடிதத்தில் பார்த்தீங்கன்னா இளம் ஆட்சியாளருக்கு தன்னுடைய விசுவாசத்தையும் மரியாதையையும் தெரிவித்த சலாஹுதீன் அவர்கள் தனது புரவலரின் நலன்களை பாதுகாக்கவே டமாஸ்கஸ் வந்துள்ளதாக அவர் அதிலையும் குறிப்பிட்டிருந்தார். ஸோ சலாஹுதீனுடைய கடிதத்திற்கு மாலிக் ஷாவிடமிருந்து வந்த பதில் பார்த்தீங்கன்னா அவரை சுற்றி அந்த சுயநலமிகள் தான் அந்த பதிலை வந்து தயாரித்து அனுப்புனாங்க. ஸோ அந்த கடிதத்தில் சலாஹுதீனுக்கு எதிராக கடுமையான கண்டன விஷயங்கள் எழுதப்பட்டிருந்தது. நன்றி கெட்ட வகையிலும் தலைமைக்கு கீழ்ப்படியாத வகையிலும் சலாஹுதீன் நடந்து வருவதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. ஸோ வந்து நிந்தனைகளை தாங்கி வந்த இந்த கடிதம் வந்து சலாஹுதீனுக்கு மிகுந்த ஒரு வேதனை அளிச்சுன்னு தான் சொல்லணும். நேரடியாக மாலிக் ஷாவை சந்தித்து விளக்கம் அளிப்பது தான் சரியாக இருக்கும், பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதற்கான ஒரே சிறந்த வழி அதுதான் என்று சலாஹுதீன் அவங்க கருதுகிறாங்க. எனவே ஹலப் நகரை நோக்கி சலாஹுதீன் பயணித்தாங்க. ஸோ இந்த செய்தியை அறிந்த சுயநல கூட்டம் வந்து இளம் மாலிக் ஷாவோடு சலாஹுதீனை எதிர்த்து போரிடுவதே புத்திசாலித்தனம் என்று அறிவுரை சொன்னாங்க. 12 வயது அடைந்திருந்த மாலிக் ஷா இந்த மதிக்கெட்ட கும்பலுடன் தனது புத்தியை இழந்துவிட்டு கடை வீதிக்கு வந்து தனது குதிரையில் வந்து மக்களிடம் பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டார். மாலிக் ஷா வந்து தனது பிரச்சாரத்தில் ஹலப் மக்கள் வந்து தனது தந்தை நூர்தீனுக்கு காட்ட வேண்டிய நன்றி கடனை குறித்து நினைவூட்டினார் மக்களுக்கு. ஸோ நன்றி கெட்ட மனிதர் ஒருவர் வெளியிலிருந்து தம்மை தாக்க வருவதாகவும் இதனை முறியடிக்க ஹலப் நகரவாசிகள் தனக்கு உதவ வேண்டும், முன்வர வேண்டும் என்று இந்த சிறுவர் வந்து மக்களிடம் பிரச்சாரம் செஞ்சார். ஸோ சிறுவருடைய பிரச்சாரம் ஹலப் மக்களை வெகுண்டு எழ வச்சதுன்னு தான் சொல்லணும். சலாஹுதீனுக்கு எதிராக அவங்க வந்து ஆயுதம் ஏந்தினாங்க. இந்த சூழலில் வந்து சலாஹுதீனை மிகவும் வருந்த வச்சுச்சு இந்த சூழல். இப்படிப்பட்ட சூழல் ஏற்படக்கூடாது என்பதே வந்து எனது எண்ணம். ஆனால் சூழல் ஏற்பட்டு விட்டுச்சு. இறைவன் எனது நல்ல எண்ணத்திற்காக சாட்சியாக இருக்கிறான் என்று கூறி சலாஹுதீன் போருக்கு தயாரானார். ஸோ ஹலப் நகரத்துக்கு வெளியே வந்த சலாஹுதீனை எதிர்கொண்ட ஹலப் படைகள் படுதோல்வி அடைந்து நகரத்தில் செதறி பின்வாங்குச்சு. இந்த தோல்வி வந்து சுயநலமிகளில் ஒருவரான குமுஸ்தாகினுக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திச்சின்னு சொல்லலாம். அசாசின் என்ற கொலை செய்வதில் திறமையுடைய குழுவை அணுகி சலாஹுதீனை கொலை செய்ய குமுஸ்துதீன் வந்து ஏற்பாடு செஞ்சார். அடுத்து வந்து சலாஹுதீனை கொல்வதற்கு அசாசின் மூலம் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் என்ன அது என்ன ஆச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்த பாகத்தில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.